எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வண்டி இப்போ தாங்க சிவகாசிலேருந்து லோடு ஏற்றிட்டு வந்தாங்க. இதுக்கு தாவத்துக்கு நேற்று ஏற்றிட்டு வந்து இறக்கிட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ தாங்க பேலுக்கு வந்தோம். பேல் வந்து இப்போ காக்காப்பாளையம் லோடு ஏற்றிருக்குறேங்க. ஏற்றிட்டு பையன்தான் போய் உள்ளே போய் ஏற்றிட்டு வந்தேன் அப்படிங்க. அப்புறம் நான் வெளியிலேருந்துங்க வந்துட்டு இப்போ தாங்க சாப்பிட்டு சரியான வெயிலுங்க. இப்போ தான் மோர் 2 பாக்கெட் வாங்கி குடிச்சுங்க. அப்புறம் குடிச்சிட்டு அப்புறம் செல்லு வேறு மைக்கு வேறு ரிப்பேர் ஆகி போச்சுங்க. அப்புறம் செல்லு இப்போ தாங்க ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு வந்தேங்க. ஒரு வாரமாக இதனால தான் வீடியோ போட முடியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு வாரமாக 10 நாள் ஆயிடுச்சுங்க வீடியோ எடுத்து. அதாங்க ஊருக்கு போனேன். கரெக்டாக எலெக்ஷன் டைமுங்க. பட்டாசும் ஃபேக்ட்ரிலாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் லோடு இல்லைங்க. அப்புறம் அப்போ தாங்க போய் ஏற்றிட்டு வந்தார். இங்கே குஜராத் தாங்க, தாகூத்து. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தலாங்க டெலிவரி ஆகிற மாதிரி. இப்போ வந்து சிங்கிள் டெலிவரிங்க, ஒரே டெலிவரி தாங்க. போய் இறக்கிட்டு மறுபடியும் வேலுக்கே வந்தாச்சுங்க லோடு ஏற்றுறதுக்கு. எங்கே இது வேல் வந்து இப்போ எங்கேன்னு பார்த்தோம்னா காக்காப்பாளையங்க. சங்ககிரிலேருந்து சேலம் போகிறதுக்கு 2க்கும் சென்டரில் இருக்குங்க. இந்த வைகுந்தன்னு சொல்லி ஒரு டோல்கேட் ஒன்று இருக்குங்க, அங்கே இருக்குது. அங்கே தான் ஏற்றிருக்கோம். வாடகை அதே தாங்க, 93,000 வாடகை. அது இல்லாமல் ஃபோனில் வந்து மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்க. அதனால தான் கொஞ்சம் வீடியோ போட முடியல. இப்போ தான் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் பக்கம் கேட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணுவீங்க வீடியோ போடல அப்படின்ட்டு. இதுதாங்க மெயின் ரீசனு. அப்புறம் இனி ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடலாங்க. நேற்று வந்துங்க இதில் தாகூத்தில் அன்லோட் பண்ணிட்டுங்க. மத்திய பிரதேசில் வந்து நிமோஜ்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே ரத்லான்னு ஒரு ஊர் இருக்குது. அப்புறம் இந்தூர். இங்கே எல்லாமே கேட்டாங்க, லோடு கேட்டோம். ஆனால் வாடகை ரொம்ப தரமட்ட வாடகைங்க. அது ஓட்டிகிட்டு போனால் நமக்கு ஒன்றும் ப்ராஃபிட்டே ரொம்ப கம்மியாக இருக்குங்க வண்டிக்கு. அதனால் பார்த்துட்டு தான் சரி இந்த ஒரு ட்ரிப்பு பேலுக்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நம்ம இன்னும் ஒரு ட்ரிப்பு பட்டாசு ஓட்டிட்டுங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2-3 ட்ரிப்பு வந்து மாங்காய் ஓட்டலாங்க. திண்டுக்கல்லேருந்து லோட் ஆகும். நம்ம லாஸ்ட் வருஷம், அதாவது போன 2023 பார்த்துருப்பாங்க மாங்காய் ஏற்றுற மாதிரி திண்டுக்கல்லில் கோபால்பட்டிங்கிற ஊரில், அந்த சைடுங்க, நத்தம் அந்த சைடை ஏற்றலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இங்கே குஜராத்லேருந்து தமிழ்நாடு போகிறது வரைக்குமே பார்ப்போம். வெயில் சரியான வெயிலுங்க. நம்ம ஊரோட ஒரு மடங்கு இங்கே அதிகமாக இருக்குது, அப்படி தான் சொல்லணும். அதுவும் நாளைக்கு மகாராஷ்டிராவில் வந்துட்டுங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அது மாதிரி இங்கே மகாராஷ்டிராவில், இங்கே ஒரிசா இந்த பக்கம்லாங்க ரெட் அலர்ட்டு. அதுவும் இந்த 11 to 2 மணி வரைக்கும் 2 மணியோ 3 மணியோ நினைக்கிறேங்க. அந்த டைமில் வந்து வெளியே வர வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி இல்லைங்க, நம்ம லாரிக்குள்ளே இன்ஜின் ஹீட்டு. நாளைக்கு பார்ப்பேங்க மகாராஷ்டிராவில் எப்படி இருக்குன்ட்டு ஹீட்டு. அதேமாதிரி எலெக்ஷனுக்கு ஓட்டும் போட்டாச்சுங்க. ஃபஸ்ட்டு நகத்தெல்லாம் கட் பண்ணணுங்க. அப்பாவும் போட்டார். காட்டுங்க எல்லாம் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆச்சுலங்க. எல்லாம் அழிஞ்சே போச்சு. அப்புறம் மத்திய பிரதேசில் தார்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கேருந்து தேனிக்கு லோடு சொன்னாங்க. அதுவும் வாடகை ரொம்ப கம்மிங்க. அப்புறம் இந்தூர்லேருந்து திண்டுக்கல் மதுரை சொன்னாங்க பருப்பு. அதுவும் வாடகை கம்மி தாங்க. அப்புறம் நிமோஜிலேருந்து 5,500 சொன்னாங்க வாடிப்பட்டிக்கு டன்னுக்கு. 5,500 ரூபா பூண்டு. ஆனால் நம்ம இருக்க இடத்துல இருந்து நம்ம 260 கிலோமீட்டர் போயிட்டு ஏற்றிட்டு வரணுங்க. அது இல்லாமல் பார்த்தோம்னா நம்ம இப்போ எம்டி வண்டியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம எந்த ஒரு பார்டரில் போகும்போது வந்து காசு கொடுக்க தேவையில்லைங்க. ஆனால் மத்திய பிரதேசத்தில் வந்து எம்டி வண்டிக்குமே காசு கொடுக்கணும். 1000 ரூபாய் என்னமோ சொன்னாங்க. 2 மணி நேரத்தில் விசாரிச்சுட்டு தான் நம்ம அப்படி எம்டியாக போய் லோடு ஏற்றிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்தால் எங்களுக்கு நம்ம காசு கொடுக்குறதுக்கு நம்ம இங்கே குஜராத்துக்குள்ளேயே லோடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் போகலங்க. ராஜஸ்தானில் வந்து பன்ஸ்வரன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அது கொஞ்சம் ஹில்ஸ் ஏரியா. அங்கே லோடு கேட்டிருந்தோம். ஆனால் மறுபடியும் அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா நான் அதான் ஐடியா பண்ணேன், சரி குஜராத்லேயே ஏற்றிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பார்டர் பக்கம் போயிட்டோம், ராஜஸ்தான் அந்த பக்கம் எம்டி பார்டர். அதனால் அங்கே கொஞ்சம் ஏற்றணும், அங்கே கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் பார்க்கலான்னு கொஞ்சம் ஐடியா பண்ணேன். ஆனால் அங்கே வாடகை கொஞ்சம் செட் ஆகலை. அதனால தான் மறுபடியும் இது பண்ணியாச்சு. வெயில் காலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம அந்த குஜராத்தை விட்டு கொஞ்சம் மேலே போகிறத நிறுத்திக்கலாங்க. ஏன்னா வெயில் சரியான வெயில் அடிக்குதுங்க. இந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆகிட்டுங்க. நம்ம ஒரு கண்டிப்பாங்க ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன்.
அதை கண்டிப்பாக எப்படி சொல்கிறேன், நிறைவேற்றி ஆகணுங்க. டார்கெட் வந்து ஃபஸ்ட் நம்ம பஞ்சாப் கவர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ராஜஸ்தான் பஞ்சாப் 2 ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடுங்க. இந்த பக்கம் அஸ்ஸாமுங்க. இது அடுத்தது ஆப்பிள் சீசன் அப்போ வண்டியை விட்டுலாங்க காஷ்மீருக்கு. இந்த வருஷம் 2024 கன்ஃபார்ம். நான் இதே தான் சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்பாவையும் பார்க்கணுங்க. சரி அவ்வளோ லாங் போகிறோம் அப்படின்ட்டு அதுக்காக தான் பார்க்கலாங்க. நம்ம கொஞ்சம் அந்த லைனே ஓட்டுன டிரைவர் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பிடிச்சி ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப் வேணால் அந்த பக்கம் போய் பார்ப்போம். முன்னாடி போனாங்க பார்த்துருப்போம், ஒரு ரயில்வே கேட் ஒன்று வருங்க. அதை தாண்டி தான் நம்ம அகமதாபாத் டு மும்பை ஹைவே ஏற முடியும். அந்த லெஃப்ட் சைடில் பிரியாணி கடை இருக்குங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க. நம்ம இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கல வண்டியில். ஆனால் அங்கே அதான் சொன்னாங்க, எங்கள் இந்த லைன்லலாம் கறி கடை கொஞ்சம் ரேர் தாங்க. சாப்பிட்டாச்சுங்க. மோர் வாங்கிட்டு வந்து நானும் அப்போ ஆளுக்கு 2 டம்ளர் மோரே சாப்பிட்ட மதியம். பிரியாணி மட்டும் அப்படியே ஒரு விசிட் பார்க்கலாங்க, கடை எத்தனை கடை இருக்குது அப்படின்ட்டு. ரயில்வே கேட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட இது 6வது ட்ரெயின். 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. இங்கே தான் நின்றுருக்கோம். இந்த நபிப்பூருங்கிற வழியில் வந்தாவே இதாங்க ஒரு ப்ராப்ளம். அப்படியே போயிருக்கலாம். அப்படி போனால் பரோஜூவில் நல்லா பிளாக் ஆகும்னு சொல்லிட்டு தாங்க இப்படி வந்தோம். இங்கே வந்தால் அதுக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இங்கேயே பிளாக்கு 11 ட்ரெயின் போயிடுச்சுங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் 11 ட்ரெயினுமே கவர் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்துட்டு வீடியோ எடுக்கும் கொஞ்சம் பயங்க ரயில்வே கேட்டுக்கிட்ட. ஏன்னா ஃபோனுக்கு இது பிடிங்கிட்டு ஓடிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. மடி போட்டாங்களா அவங்க? மறுபடியும் போட்டாச்சுங்க. இன்னும் எத்தனை ட்ரெயின் போகுதுன்னு தெரிலங்க. பிரியாணி வாசம் தூக்குதுங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இந்த லைனில் பிரியாணி கடை இருக்காது. இந்த கடையோட லாஸ்ட்டு. வாங்க கரும்பு ஜூஸ் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு கிளம்பலாம். இப்போ கரீம்லாவுக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த பக்கம் இல்லை, நம்ம லெஃப்ட் சைடு போகலங்க. அங்கே வந்து பிளாக் பண்ணி நம்மள ராங் சைடு விட்ருக்காங்க வண்டியை. ஏன்னா அங்கங்கே ரோடு டேமேஜ் ஆகி போச்சுங்க. இத்தனைக்கும் இன்னும் அகமத் நகர்லேருந்து கரீம்லா வரைக்கும் அதில் 2 டோல்கேட் இருக்குது. இன்னும் ஒரு டோல்கேட்டு ஓப்பன் பண்ண கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா ரோடு டேமேஜ் ஆகி போச்சுங்க. இத்தனைக்கும் வெயில் காலத்தில். இன்னும் மழை காலத்துலலாம் எனக்கு தெரிஞ்சபடி பழைய மாதிரி ரோடெல்லாம் பார்த்துருப்போங்க மகாராஷ்டிராவில். அந்த மாதிரி ஆயிடுன்னு நினைக்கிறேன். ஒஸ்ட்டுங்க அங்கே ரோடு கண்டிஷன் வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப 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 ஒஸ்ட்டு. அப்படியே பார்த்துருப்பீங்க, அங்கங்கே அப்படியே ஒட்டு ஒட்டாக போட்டிருக்காங்க. நம்ம சைடுக்கு வந்தாச்சுங்க. இந்த இதுலேயே பாருங்கள், கீழே பாருங்கள், அங்கங்கே பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கும். இப்போ இல்லைங்க, இந்த லாரி ஃபீல்டு ஆரம்பிச்சதுலேருந்தே மகாராஷ்டிராவில் ரோடு வந்து கண்டிஷனாகவே இருக்காது. அதாவது இந்த லைன்லங்க நம்ம இந்த ஸ்ரீடி, இந்த மாலைகான் ட்ரெயின் வரலங்க, தெம்பூர்னி, கர்மலா, இந்த லைன் வந்து
அங்கேயே எல்லாம் பேட்ச் ஒர்க் தாங்க. மகாராஷ்டிராலங்க வெயில் பட்டை இழப்புது. படுத்து தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வரல. ஏன்னா வண்டிக்குள்ளே இன்ஜின் ஹீட்டுங்க. அதனால் துண்டை வந்து தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்காங்க. அப்படியே எடுத்து புழிஞ்சுங்க மூஞ்சுக்கு அப்படியே சுற்றி படுத்து தூங்கிடுவோம். அப்போ தாங்க நைட் ஓட்ட முடியும். பார்க்கலாங்க, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம். முன்னாடி போனால் திராட்சை இருக்குங்க. சீசன் முடிஞ்சது. இன்கேஸ் இருந்துச்சுன்னா அப்பா நிறுத்தினாருன்னா அதை அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம். எவ்வளோ ரேட்டுன்னு கேட்போம். திராட்சை பார்த்தங்க, வழியில் எங்கேயுமே இல்லை. இப்போ வந்து இங்கே திராட்சை தோட்டத்துலேயேங்க கேட்டோம், விலைக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வண்டி அப்படியே கொஞ்சம் ரிவேஸ் விட்டு வீட்டுக்கு திராட்சை வாங்கிட்டு போகலாங்க. வாங்க நான் உள்ளே போயிட்டு பார்ப்போம். திராட்சை தோட்டத்தில் எல்லாம் வீடியோ எடுக்கலாம். இது சாப்பிட்டங்க, லைட்டாக புளிக்குது. நல்லா இருக்காங்களா? புளிக்குதா? எப்படி புளிக்குது? இது கொஞ்சம் பரவாயில்லங்க, மீதியெல்லாம் புளிக்குது. அடிக்கிற வெயிலுக்கு சட்டெலாம் போட முடியலங்க. துண்டை நாளைச்சு தான் போட்டுருக்கேன். அப்பா எடுத்துக்கிறாருங்க. எதுங்கப்பா ஊரில் போய் எடுத்துக்கலாம் நம்ம. இது புளிக்கிற நல்லா தாங்கப்பா இருக்குது. இது மழை வருமாங்கப்பா? ஏங்கப்பா மழை வர மாதிரி இருக்குங்க. வந்துச்சுன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜாலியாக இருக்குங்க. நாசிக்காக இருந்தால் தைரியமாக தோட்டத்துக்குள்ளே போயிடலாங்க. இங்கே யார் ஓரன்னு தெரில, கேட்டு உள்ளே போகலாமா என்னன்னு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் புளிக்குதுங்க. நல்ல வேலைங்க, கிரேடோட கொடுத்தாங்க. இந்தமாட்டு காய்கறி வாங்கினா ஏங்கப்பா, இந்தமாட்டு காய் வாங்கினா அந்த கிரேடில் போட்டு வச்சுக்கலாம். எதுங்கப்பா கிலோ வந்துங்க எங்களே கொடுக்க சொன்னாங்க. காசு எவ்வளோன்னு நாங்கள் சரி கிலோ ஒரு வெளியில் வந்து 60 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நாங்கள் காட்டில் ஒரு 40 ரூபான்னு சொல்லி 400 பண்ணி கணக்கு பண்ணி கொடுத்தோம். மீதி 200 நம்மகிட்ட திருப்பி கொடுத்துட்டு இன்னும் எவ்வளோ திராட்சை வேணாலும் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. எதுங்கப்பா இந்த அலுவலமாக இருக்கா தானே? சீசன் முடிய போகுதுங்க. இப்போ கர்நாடகா ஹிரியூர் வந்தாச்சுங்க. போயிட்டு முன்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குங்க. குளிச்சுட்டு ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததுங்க நேற்று கர்நாடகா பீஜாப்பூரில். அதை வந்து என்னன்ட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அப்பா குளிக்க போயிருக்காரு. நான் சொன்னலாங்க அந்த சம்பவம் என்னன்ட்டு. அது ஃபஸ்ட்டு சிசிடிவி கேமராவில் அந்த ஃபுட்டேஜை போடுறேன் பாருங்கள். ரொம்ப போய்
பார்த்துருப்பீங்க ஆர்டிஓ வந்து நம்மளை பிடிச்ச மாதிரி. அது வந்து எங்கேன்னு பார்த்தோம்னா பீஜாப்பூருங்க. பீஜாப்பூரில் தான் நம்மளை பிடிச்சாங்க. அது எதுக்கு வந்து பிடிச்சாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக போகிறது வந்து பீஜாப்பூர்லேருந்து சோலாப்பூர் அந்த வழியாக தான் நம்ம போகணும். இப்போ வந்து இந்த மங்கல்வாடு அப்புறம் அந்த பந்தர்பூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அது வந்து நம்ம டிரைவர் நாங்களாம் சொல்கிறது வந்து பன்றிப்பூருமாங்க. அதோட ஊர் பேர் வந்து பந்தர்பூருங்க. அந்த வழியாக மங்கல்வாடு பந்தர்பூர் அந்த வழியாக போய் தெம்பூர்னி போய் போகலாம். நாங்கள் நைட்டு வரும்போது ஒரு 8 மணி பக்கம் இருக்குங்க அந்த ஆர்டிஓட்ட மாட்டும் போது. கரெக்டாக வந்தோம். ஒரு 100 மீட்டர் கூட கிடையாதுங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா பீஜாப்பூர் சோலாப்பூர் அந்த ஹைவே போகுது. அந்த பிரிட்ஜுக்குலேருந்து உள்ளே ஆர்டிஓ வராரு. நம்ம வண்டி போயிட்டு பிளாக் ஆகி போச்சுங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று லெஃப்ட் ஏறி கட் பண்ணும்போது லெஃப்ட் ஒரு ஆட்டோ நின்றதுனால கட் பண்ண முடியல. இருந்தால் நம்ம போயிருக்கலாம். அப்புறம் பிடிச்சிட்டுங்க. போயிட்டு வண்டியில் ஒருத்தர் ஏறி போய் பார்த்துருப்பீங்க, பியூனு. ஏறி வண்டிக்கு போய் ஓர விட்டாங்க. ஓர விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த வழியாக எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் எனக்கு தெரில சார், எல்லா வண்டியும் வந்துச்சு, நாங்களும் வந்தோம் அப்படின்னோம். கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 4 ட்ரிப்பு 5ஆவது ட்ரிப்புங்க. இது 5ஆவது ட்ரிப்பில் மாட்டிக்கிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதான் வந்து நிறுத்திட்டுங்க. பர்மிட்டு, பில்லு, லைசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இந்த வழியில் வந்ததுக்கு வந்து 20,000 ரூபா. அப்புறம் பேல் வந்து ஹைட்டு நம்மளுக்கு கிடையாதுங்க. ஹைட்டு கிடையாது. 80 பேல் எத்தனை தான் ஹைட்டு வரும், நம்மளுக்கு ஹைட்டு கிடையாது. ஹைட் அளந்து பார்த்தாங்க. ஹைட் இருந்தால் அதுக்கு ஒரு 15,000, ஏஆர்ஆர் இருந்தால் அதுக்கு ஒரு 5,000, மொத்தம் 40,000 ரூபாய்க்கு கேஸ் போடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அளந்து பார்த்துட்டு ஹைட்டு கிடையாதுங்க, அதுக்கு கேஸ் கிடையாது. அடுத்தது ஏஆர்ஆர் தாங்க. எல்லா வண்டியில் வேறு ஏஆர்ஆர் தான் வச்சுருக்காங்க. பஸ் கொண்டு லாரி கொண்டு எல்லாமே ஏஆர்ஆர் தான் வச்சுருக்காங்க. நம்ம சிட்டி ஏஆர்னு வச்சோம்னா இன்கேஸ் பைக்கில் போகிறவங்க, காரில் போகிறவங்களுக்கு வந்து அது சரி ஏதோ ஒரு சின்ன வண்டி தான், பைக்கு தான் வருதுன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு அது தெரியாதுங்க பெரிய வண்டி வருதுன்னு. அடுத்தது இந்த வழியில் வந்ததுக்கு 20,000 ரூபா கேஸ் அப்படின்னாங்க. அப்புறம் அப்பாவும் நானும் போனோம். போயிட்டு சார் இந்த மாதிரி நானும் அப்பாவும் தான் சார் ஓடிட்டுருக்கோம். அப்புறம் அப்பா வந்து நானும் பையனை தான் ஓடிட்டுருக்கோம் வெடிய. அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சுட்டா தான் நான் ஆக்சுவலாக உங்ககிட்ட எப்பயும் புலம்புறலங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ லாரி ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு புலம்புறல. அந்த புலம்புல எடுத்து அப்படியே அங்கே விட்டாங்க. அப்புறம் என்னதான் இருந்தாலும் அந்த மனசு கொஞ்சம் உரிட்டு அப்படியாட்டுருக்குங்க ஆர்டிஓ. அப்புறம் கடைசியாக 20,000 ஆனால் 5,000 கொடுத்துருவாங்க. 20,000 கேஸு, 5,000 மாம்பழம் மாதிரி கொடுத்துட்டு போவோம் அப்படின்னாங்க. 5,000 மறுபடியும் கெஞ்சி 3000 வந்துச்சுங்க. 3000 மறுபடியும் சார் ப்ளீஸ் சார் நான் விடவே இல்லைங்க. கன்னடம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால அப்படி இப்படின்னு கொஞ்சம் சார் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றேன், இந்த மாதிரி ரோட்டில் வரவே மாட்டேன், என்னது ஒரு டைம் விட்டுருங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்துட்டு கடைசியாக 2,000 வாங்க. 2,000 ரூபா கொடுத்தோம். அதில் பார்த்து கொஞ்சம் தூரம் போட்டோங்க. 2,000 ரூபா கொடுத்துட்டு வண்டிட்டு போனோம். கூப்பிட்டு இந்த 100 ரூபா டீ காசு வச்சுக்கன்னு சொல்லி அதில் ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. இது நமக்கு ஒரு லக்குங்க. இந்தமாரி இந்த ரோட்டில் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நேராக பீஜாப்பூர் சோலாப்பூர் அந்த ரூட்டில் தான் இனிமேட்டு வண்டி நம்மளுக்கு போகும். நம்ம அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தாங்க அந்த வழியில் விட்டோம். நம்ம லக்குங்க. அது 2,000 வாங்கிட்டு விட்டது. 20,000 கேஸ் போட்டிருந்தாங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு வந்து அந்த வழியில் போனோம்னா 4,000 5,000 மீதியாகும்னு சொன்னாங்க. டோல்கேட் கிடையாதுங்க, 4 டோல்கேட் வராது. அடுத்தது ஆர்டிஓ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் மங்கல்வாடில் இருக்க மாட்டாங்க. இப்போ மங்கல்வாடிலேயே ஆர்டிஓ இருக்காங்க. அது சரியாக போயிருங்க. அங்கே இட மிஷின் இருக்குது. ஆர்டிஓ கொடுக்கறது நம்ம சோலாப்பூரில் கொடுக்குறது சரியாக போயிடும். இப்போ பீஜாப்பூரில் இருக்கிறதுக்கு இந்த ஜல்கி ஆர்டிஓவுக்கு இப்படி அவ்வளோதாங்க. வண்டி நிறைய பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதில் 14 வீலேருந்து 16 வீலு எல்லாமே தமிழ்நாட்டில் நிறையா அந்த ரோட்டில் பாஸ் ஆகிறதுனால இப்போ ஃபுல்லாக வண்டி ஆர்டிஓ ஜீப் வந்து ரவுண்டிங்கில் தாங்க இருக்குது. அதனால் அதில் போகிறது வந்து இந்த மேட்டு நமக்கு சேஃப் கிடையாதுங்க. அதுவும் நம்ம எல்லாம் சொல்லிட்டாங்க, அடுத்த டைம் ஒன்று பார்த்தோன்னா இந்த டைம் அனுப்பிச்சி விட்றேன், அடுத்த டைம் 20,000 கேஸ் அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நமக்கு அந்த ரூட்டே வேண்டாங்க. நமக்கு அப்படி ஒன்றும் அந்த டோல்கேட் 4 டோல்கேட் மிச்சம் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாதுங்க. டீசலில் போயிருங்க. இதில் ஃபுல்லாக சிங்கிள் ரோடுங்க. ஸ்பீட் பிரேக்கர் வரும், கியர் மாற்றி போகும்போது டீசல் போகும். அது இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ரோடு வேலை செய்கிறாங்க. கல்லாக கிடக்கும், ஜல்லியாக கிடக்கும். ஏறிக்குது டயரை போட்டுச்சுன்னா அது வேஸ்ட்டு. இந்தமாதிரி நமக்கு அந்த ரோடே வேண்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அதில் போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இன்னும் பார்த்து போங்க. இல்லைன்னா அதில் போகவே வேண்டாம். நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருங்க பின்னாடி தான் வராரு. அவர் வண்டியை பிடிச்சி 3,200 ரூபா வாங்கியிருக்காங்க நேற்று நைட்டு. நம்ம மாட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க மாட்டியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து அந்த ரோட்டில் இனிமேட்டு வேணாங்க. அந்த மங்கல்வாடு இந்த பன்றிப்பூர் அந்த ரோட்டில் வேணாம். நேராக பீஜாப்பூர் சோலாப்பூர் போயிருங்க. நானும் இனிமேட்டு அதுதான் போகிறேன். நம்ம வேண்டாம், இனிமேட்டு அந்த ரூட்டே வேணாங்க. ஏதோ ஒரு நல்ல நேரங்க. நமக்கு 20,000 ஃபைன் போட்டிருந்தாங்கன்னா வண்டி மீதே அவ்வளோதாங்க மொத்தம் போயிருக்கும். அதுவுங்க பார்த்துருப்பாங்க, ஜல்கியில் வந்து கலெக்ஷன் கம்மியாக இருக்குங்க. அந்த வண்டி வந்து அது தெரியும், மாதம் ஒரு டார்கெட் இருக்குன்னு தெரியும். வண்டி கம்மியானதுனால பார்த்துருப்பாங்க. வண்டியெல்லாம் இப்படி மங்களவாடு ரோட்டில் போகிறது வந்து இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. வண்டி அதிகமாக பாஸ் ஆகுதுங்க. அதில்
அதனால் இனி வந்து நம்ம அந்த ரோட்டில் போகிறது நமக்கு வந்து சேஃப் கிடையாது. அடுத்தது வந்து நேற்று தாங்க இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் போட்டேன். இந்த மாதிரி ரோட் சைடில் பொலிரோ இருந்தாவே அது வந்து ஆர்டிஓ ஜீப்பாக இருக்கான்னு சொல்லி பயந்து போவோம் அப்படின்ட்டு. அது மதியம் போட்டேன், நைட்டு இப்படி நடந்துருச்சுங்க. நைட்டு மாட்டிக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. போயிட்டு போகுதுங்க. இந்தமாரி நம்ம அந்த ரூட்டில் போக வேணாம். இப்போ வந்து காலைல சாப்பாடு வச்சுட்டுங்க, அது அப்பாட்டே கேட்பான். காலைல சாப்பாடு வச்சுங்க. சாப்பாடு தான் இருக்குங்க, குழம்புல இது இல்லை. அதெல்லாம் சாப்பாடு வச்சு புல் பிடி போட்டு சாப்பிடுவோம். மதியம் ஏதாவது மீன் குழம்பு வாங்கி மற்ற ஒரு 20 ரூபாய்க்கு. எங்கள் கிருஷ்ணகிரிலையாங்க மீன் குழம்பு வாங்கிடுவோம். என்ன குழம்பு வைக்கிறது? சரிங்க, அப்படியே கிளம்புவோம். கிருஷ்ணகிரி போகிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி பக்கம் ஆகுங்க. 2 மணி 3 மணி போயிட்டு சாப்பாடு மட்டும் வச்சுட்டு மீன் வாங்கிக்கலாங்க. ஓட்டுமா? ஓட்டுறாங்க, சிறா வரைக்கும் ஓட்டுறேன். சாப்பிட்டு ஓட்டுங்க. அப்படியே கிளம்பலாங்க. இந்த 20,000 கேஸுன்னு சொன்னீங்க. ஒரு செகண்ட் வேண்டாத கடவுள் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்து 2,000 விட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்திருந்தா வண்டி பாஸ் ஆகிருங்க. ஹைவேல ஏறி இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்குங்க உங்களுக்கு நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு. பெங்களூர் தாங்க. நல்ல வேலைங்க, கொஞ்சம் பகல் டைம் இருக்கிறதுனால டிராஃபிக் வந்து கொஞ்சம் தாங்க கம்மியாக இருக்குது. போகலாங்க. போயிட்டு அத்திப்பள்ளியில் போயிட்டு ரிலையன்ஸில் டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். மணி இப்போ 11:30 ஆகுதுங்க. நம்ம மீன் கடைக்கு போகிறதுக்கு, காவேரிப்பட்டினம் போகிறதுக்கு வந்து எப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 to 2:30 ஆயிரும். பெங்களூர் தாங்க. ஹீட்டு வந்து அதாவது வெயில் கம்மிங்க. மதிய டைமில் இப்போ 12 மணி பக்கம் ஆகுது. என்னதான் வெயில் அடித்தாலுங்க பகல் டைமில் வந்து நைட் டைமில் வந்து பெங்களூர் கூலிங்காக தாங்க இருக்கும். ஒரு 1.5 வருஷம் சொல்லியிருப்பாங்க போரூரில் இருந்துட்டுங்க. அதெல்லாம் லைஃப் வேறு மாதிரி இருக்குங்க, ஜாலியாக இருக்கும் பெங்களூரில். எலக்ட்ரானிக் சிட்டியை தாண்ட போகிறாங்க இப்போ. அப்பா மீன் வாங்க போயிட்டாருங்க. வெயில் நிற்கவே முடியலங்க. அதான் வண்டிக்குள்ள மாடி ஏறிட்டேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டு கண்டிப்பாக இருக்குங்க. எதுக்கு நம்ம ரோடு வந்து ஆக்சுவலாக எல்லாமே டேக்ஸ்லாம் கட்டுறோம், ரோட் டேக்ஸ் கட்டுறோம். அப்புறம் அந்த ரோட்டில் போனால் ஏன் ஆர்டிஓ உங்களுக்கு ஃபைன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்க. அது ஃபைன் வந்து எப்படின்னா, இந்த ரோட்டில் வந்தான்னு சொல்லிட்டு ஃபைன் போட மாட்டாங்க. ஓவர் ஸ்பீடு, ரேஷ் டிரைவிங்க, அடுத்தது இண்டிகேட்டர் எரியல, ஹெட்லைட் எரியல, பிரேக் லைட் எரியல, சீட் பெல்ட் போடல, யூனிஃபார்ம் போடல அப்படின்னு சொல்லி ஒரு 40,000 கேஸ் போட்டுருவாங்க, இல்லை 20,000 போட்டுருவாங்க. அப்படி மிரட்டுறதுங்க. நம்ம கேஸ் 20,000 போடுறான்னு சொன்னால் அந்த மாதிரி தாங்க கேஸில் இப்போ ஃபைலில் போடுவாங்க அந்த இப்போ சீட்டில். அதனால தாங்க பயந்து. இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நேற்று இன்கேஸ் கேஸ் போட்டிருந்தாலும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நான் இப்போ வீடியோ போடுறேன், இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் ஜஸ்ட் அது வந்து என்னென்னா பார்க்குற உங்களுக்கு ஒரு கடுப்பாகுங்க. இப்போ எனக்கு அந்த கடுப்பில் தான் நான் போடுவேன்.
அதை அப்படியே போக போக நானும் மறந்துடுவேங்க. அது அப்படியே ஒரு வீடியோவாக அப்படியே மாறிடுங்க. ஆனால் இது ஆர்டிஓ பற்றி நான் இல்லைங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க, மாற்றமும் வராது. ஏன்னா அது வந்து அந்தந்த ஸ்டேட்லேயே வந்து இவ்வளோ கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்குங்க. அதனால் இது மாறாதுங்க. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து மாற்றிக்கணும். அப்படி இல்லைனா அந்த ஃபீல்டை விட்டே நம்ம மாறிக்கணுங்க. அதுதான் நமக்கு பெட்ரு. பார்க்கலாங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்பேங்க நம்ம இறக்கிட்டு என்னால ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு.